நிமிஷாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் மின்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. குரு வாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் சங்கீதா ராம்குமார். செப்டம்பர் மாத பலன்கள் 2026 எப்படி இருக்கு அப்படின்னு ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம இப்ப பார்ப்போம். விருச்சிகராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. விருச்சிகராசியை பொறுத்த வரைக்குங்க எந்த ஒரு விஷயத்தையும் திட்டமிட்டபடி வேகமாக செஞ்சு முடிக்கக்கூடிய அந்த தன்மை இருக்கும். இவ்வளோ சிறப்பான இந்த விருச்சிகராசிக்காரங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதத்தில் நீங்கள் எப்படி இருப்பீங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் ஆகிய செவ்வாய் பகவான் உங்களுக்கு 9ஆம் இடத்துல குருவோடு சேர்ந்து இருக்கிறார். அப்போ சுப குருவோடு சேர்ந்திருக்கும் போது நீங்கள் செய்யக்கூடிய நல்ல விஷயங்கள் எல்லாமே சக்ஸஸ் ஆக போகுதுங்க. உங்களுக்குள்ள ஒரு தைரியம், உங்கள் பர்சனாலிட்டியில் ஒரு நல்ல முன்னேற்றம், சில விஷயங்கள்லாம் கற்றுக்குவீங்க. அதன் மூலியமாக உங்கள் பர்சனாலிட்டி நல்லபடியாக டெவலப் ஆக போகுதுங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த மாதம் ரெட் கலர், எல்லோ கலர் அதிகமாக யூஸ் பண்ணிக்கிறது நல்லதுங்க. ஓகே, அடுத்து உங்களுக்கு பண வரவு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க. பொருளாதாரம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். பொருளாதார ஸ்தானாதிபதி குரு 9ஆம் இடமான பாங்கிஸ்தானத்தில் உச்சமாக இருக்காருங்க. அப்போ பண வரவு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அதுவும் ராசிநாதனோடு சேர்ந்து குரு உங்களுக்கு தனவரவு ஸ்தானத்தை பார்க்குறாரு. அப்படிங்கும்போது பண வரவு ரொம்பவே சூப்பராக இருக்க போகுதுங்க. சனியும் பார்க்குறனால உங்களோட பேச்சில் மட்டும் ஒரு நிதானம் அப்படிங்கிறது முக்கியங்க. குடும்பத்தின் மூலியமாக பண வரவு, தந்தை வழி சொத்துக்கள் இருந்தால் தந்தை வழி சொத்துக்கள் மூலியமாக பண வரவு, இந்த மாதிரி பண வரவு உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. நிலம் இருந்தால் நிலத்தின் மூலியமாக பண வரவு, உங்கள் மனைவி பெயரில் நிலம் இருந்துச்சுன்னா அதை விற்று அதன் மூலயமா ஒரு பண வரவு, புதுசாக நிலம் வாங்குறது, இந்த மாதிரி அமைப்புகள் எல்லாம் சூப்பராக இருக்குங்க. குறிப்பாக நெருப்பு சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்க, விவசாயம் சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதம் ஓரளவுக்கு, அதுவும் விவசாயத்தில் மதிப்பு கூட்டு பொருட்கள் சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்களுக்குலாம் ரொம்ப சூப்பராக இருக்கக்கூடிய மாதங்க. நிலத்தின் மூலியமாக ஒரு நல்ல வருமானம், சகோதரர்கள் மூலியமாக ஒரு நல்ல வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்குங்க. அடுத்து முயற்சி எப்படி இருக்கும் அப்படின்னா, முயற்சி ஸ்தானத்தை குரு பார்க்குறாருங்க. நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் சக்ஸஸ் ஆகும். அதாவது தொழில் ரீதியாக ஒரு முயற்சி பண்ணாலும் அது சக்ஸஸ் ஆகும். உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில் டெவலப் ஆகுங்க. மீடியாவில் இருக்கிறவங்களுக்கு, யூடியூப் சேனலில் பேசுறது, நம்ம மீடியாவில் பேட்டி கொடுக்கறது, அரசியல்வாதிகளில் பார்த்தீங்கன்னா உங்கள் பேச்சின் மூலியமாக ஒரு நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிற அமைப்பு இருக்குது. ஒரு சில விருச்சிகராசிக்காரங்க இந்த மாதம் செல்ஃபோன் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுக்கு இருக்குங்க. சரி, ஓகே. அடுத்து எங்களுக்கு வீடு, வண்டி, வாகனம், சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4ஆம் இடத்துல ராகு பகையாய் உட்கார்ந்துருக்காரு. அப்போ நீங்கள் வீடு வாங்குறதுக்கு முன்னாடி டாக்குமெண்ட் எல்லாம் சரியாக இருக்கா அப்படின்னு ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணிக்கோங்க. ஒரு சிலர் இப்போ உங்களோட குடும்ப சொத்தையே நீங்கள் உங்கள் பங்கு பணம் கொடுத்து நீங்கள் வாங்கிக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஒரு சிலருக்கு இருக்குங்க. உங்கள் பழைய சொத்தை ஒன்று விற்றுட்டு இப்போ புது சொத்து வாங்குறதுக்கான அமைப்புகளும் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ஓகே, அடுத்து உங்களுக்கு குழந்தைகள் ஸ்தானம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் குழந்தைகள் ஸ்தானத்தில் குருவோட பார்வை இருக்குது. சனி வக்ரமாக இருக்கார். உங்கள் ஜாதகத்தில், சுய ஜாதகத்தில் சனி வக்ரமாக இருக்கிற பட்சத்தில் உங்கள் குழந்தைகளுக்கு அற்புதமான காலகட்டமாக இருக்குங்க. உங்கள் குழந்தைகளுக்கு திருமணம் வாங்குறதாகட்டும், குழந்தைகளோட படிப்பு விஷயமாகட்டும், குழந்தைகள் சம்மந்தப்பட்ட வெளிநாடு அவங்கள அனுப்பிச்சு படிக்க வைக்கிறது, வெளிநாட்டு வேலைக்காக அவங்க காத்துட்டு இருந்தாங்கன்னா அது கிடைக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாம் இந்த மாதம் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. உங்கள் குலதெய்வம் நீர்நிலைகள் கிட்ட இருக்கக்கூடிய குலதெய்வமாக உங்கள் குலதெய்வம் இருந்துச்சுன்னா அங்கே போய் இப்போ வழிபாடு பண்ணிட்டு வர்றது ரொம்பவே சிறப்பு. அதுவும் குறிப்பாக காவல் தெய்வம் உங்கள் குலதெய்வமாக இருக்கிற பட்சத்தில் கருப்பனார், முனியப்பன், இந்த மாதிரி குலதெய்வங்கள் இருந்துச்சுன்னா இந்த மாதம் போய் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. அவங்களோட அருளால் உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள், உங்கள் குழந்தையோட ஆரோக்கியங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். அரசியல்வாதிகளுக்கும் நல்லா இருக்கும். ஓகே, அடுத்து ஜாப் எப்படிங்க இருக்கும், உத்தியோகம் அப்படின்னு பார்த்தோம்னா, உத்தியோக ஸ்தானாதிபதி செவ்வாய் நீசபங்க ராஜயோகமாகி பாகிஸ்தானத்தில் இருக்கார். அப்போ உத்தியோக ரீதியாக மாறுதலுக்காக காத்துட்டு இருந்தீங்க, நீண்ட நாளாக ஒரு டிரான்ஸ்ஃபருக்காக காத்துட்டு இருந்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும். 9ஆம் இடம் ஒருத்தங்களுக்கு உயர்வை கொடுக்கக்கூடிய இடம். அங்கே உங்களுக்கு உத்தியோக ஸ்தானாதிபதி இருக்கார். அப்போ உயர்வு உங்களுக்கு கிடைக்கும், உத்தியோகத்தில் ப்ரமோஷன் கிடைக்கும், உத்தியோகத்தில் இன்க்ரிமெண்ட் கிடைக்கும், உத்தியோகத்தில் ஒரு மாறுதல் கிடைக்கும்.
கோர்ட்டு கேஸ் ஏதாவது நடந்துட்டு இருந்துச்சுன்னா அது ரொம்ப நாளாக பெண்டிங்காக இருந்துச்சுன்னா அதுவும் இப்போ சாதகமாக முடியும். நீண்ட நாள் உடல் வியாதிகள் இருந்துச்சுன்னா அதுவும் இந்த சமயத்தில் உங்களுக்கு இப்போ குணமாகக்கூடிய ஒரு அமைப்புங்க. வேலையே இல்லாமல் இருந்தவங்களுக்கு இப்போ உங்களுக்கு வெளியூரில் வேலை கிடைக்கிறதுக்கான அமைப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. சரி, எங்களுக்கு உடல் ஆரோக்கியம் எப்படிங்க இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உடல் ஆரோக்கியத்துக்கான கிரகம் அப்படிங்கிறது உங்களுக்கு செவ்வாய் தாங்க. அந்த செவ்வாயும் வந்து சூப்பராக இருக்கார் உங்களுக்கு. அப்போ உடல் ஆரோக்கியத்தில் நல்ல விதமான முன்னேற்றங்கள் இருக்கும். 8ஆம் அதிபதி ஆட்சியாக இருக்கார். அப்போ ஒரு நீண்ட நாள் வியாதிகள் யாருக்காவது இருந்துச்சுன்னா அது சர்ஜரி மூலியமாக இப்போ வந்து உங்களுக்கு குணமாகுங்க. சரி, லைஃப் பார்ட்னர் எங்களோட வாழ்க்கை துணை எப்படி இருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாழ்க்கை துணை ஸ்தானாதிபதி உங்களுக்கு சுக்கிரன். அவங்க இப்போ 12ஆம் இடத்துல ஆட்சியாக இருக்கார். உங்கள் மனைவிக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர் வர்றது, இல்லை ஒரு சில சமயத்து ஒரு சில மனைவிக்கு கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் ஒரு மிஸ்டேக் இருக்கும். அது இப்போ ஒரு மருத்துவத்தின் மூலியமாக குணமாகக்கூடிய அமைப்பு. வாழ்க்கை துணையோட வெளி மாநில பயணங்கள் போகக்கூடிய அமைப்பு இதெல்லாமே இருக்குங்க. திருமணம் ஆகாதவர்களுக்கு இந்த மாதம் திருமணம் கைகூட்டத்துக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்கு. ஓகே, அடுத்து உங்களுக்கு பாக்கியஸ்தானம் எப்படி இருக்கு, அதாவது அப்பாவுக்கு எப்படி இருக்கும், எனக்கு என்னோட வெளிநாட்டு பயணங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 9ஆம் இடத்துல குரு உச்சமாக இருக்காருங்க. அப்போ வெளிநாடு ஏற்றுமதி இறக்குமதி தொழில் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். உணவு சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்க, நிலம் சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்களுக்கு, இன்ஸ்டிடியூஷன் நடத்துகிறவங்களுக்கு, ஜட்ஜாக இருக்கிறவங்களுக்கு, லாயர்ஸாக இருக்கிறவங்களுக்கு எல்லாம், குழந்தைகள் சம்மந்தப்பட்டு டாய்ஸ் இந்த மாதிரி ஷாப்லாம் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கெல்லாமும், ஆயுதங்கள் சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்களுக்கும், இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கும் இந்த சமயத்தில் ரொம்பவே நல்லா இருக்குங்க. ஓகே, அடுத்து தொழில்ஸ்தான் லாபம் எங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லாபஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானாதிபதி ஆட்சிங்க, சூரியன் ஆட்சியாக இருக்கார். அப்போ அரசாங்கத்தின் மூலியமாக நல்ல வருமானம். தந்தை தொழில் செய்கிறவங்களுக்கு, எங்களோட பரம்பரை தொழில் பண்ணுறேன்னு சொல்கிறீங்களா, அவங்களுக்கும் நல்லா இருக்கும். ஆனால் ஏதாவது ஒரு என்னடா கை கட்டுறது வாய் கட்டலையே அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் உங்களுக்கு இருந்துச்சுன்னா, அந்த லாபஸ்தானத்தில் கேது உட்காந்துருக்காருங்க. அப்போ நம்ம கேதுக்கிட்ட கொஞ்சம் சரண்டர் ஆயிடணும். எப்படி சரண்டர் ஆகலாம் கேதுக்கிட்ட? விநாயகர் வழிபாடு, விநாயகர் அகவல் படிக்கிறது, விநாயகர் அகவல் படிக்க படிக்க, விநாயகர் வழிபாடு பண்ண பண்ண, ஓம் விக்னேஸ்வராய போற்றி, ஓம் விக்னேஸ்வராய நமக அப்படின்னு மந்திரங்களை சொல்லிட்டு வர 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 உங்களுக்கு லாபம் சூப்பராக இருக்கும். நீண்ட நாளாக ஒரு விஷயத்துக்காக நீங்கள் ஆசைப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா அந்த விஷயம் இப்போ உங்களுக்கு கிடைச்சி ஒரு மன சந்தோஷம், மன மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய ஒரு மாதம். இந்த மாதத்தோட முற்பகுதியில் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. சரி, எங்களுக்கு விரயம் எந்த மாதிரிங்க வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னாங்க, விரயஸ்தானாதிபதி அப்படிங்கிறவங்க சுக்கிரன் உங்களுக்கு வந்துட்டுங்க ஆட்சியாக இருக்கார். அப்போ நிறைய சுபகாரியங்கள் பண்ணுவீங்க. குறிப்பாக உங்கள் பெண் குழந்தைகள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ட்ரெஸ்ஸு, ஆபரணங்கள்லாம் வாங்கி தரது, கொஞ்சம் பயணங்களுக்கு மூலியமாக வந்து கொஞ்சம் பணம் செலவாகிறது, இந்த மாதிரியான விரயங்கள் இந்த மாதம் பண்ணுவீங்க. சரி, பெண்கள் எங்களுக்கு எப்படி இருக்குங்க அப்படின்னா, உங்களுக்கு பெண்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. குறிப்பாக கர்ப்பப்பை சம்மந்தப்பட்டு, இல்லை சர்க்கரை நோய் சம்மந்தப்பட்டு சில சிக்கல்கள் வர்ற மாதிரியான அமைப்பில் இருக்குது. ஆனால் குடும்பத்தில் மகிழ்ச்சி, சந்தோஷம், அதுக்கெலாம் எந்த குறைபாடும் இல்லைங்க. ஆனால் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருந்துக்கிறது நல்லதுங்க. ஓகே, இந்த மாதத்தை இன்னும் நாங்கள் வந்து சூப்பரான மாதமாக மாற்றிக்கணும் அப்படின்னு என்ன பண்ணணும்னா, செவ்வாய்க்கிழமை முருகன் வழிபாடு பண்ணுங்க. குறிப்பாக நீர்நிலைகள்கிட்ட இருக்கக்கூடிய முருகன், அதாவது திருச்செந்தூர் முருகன், இல்லை உங்கள் வீட்டு பக்கத்தில் ஏதாவது ஏரிக்கிட்டேயோ குளத்துக்கிட்டேயோ முருகன் இருந்தாருன்னா அந்த முருகன் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும். செக்யூரிட்டிக்கு, இந்த மாதிரி ஒரு சின்ன யூனிஃபார்ம் சர்வீஸில் வேலை செய்கிறவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை பண்ணுங்கள். இந்த மாதம் உங்களுக்கு மிகச்சிறந்த மாதமாக இருக்கும். இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் பொதுவான பலன்கள் தாங்க. உங்கள் சுய ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குது, என்ன மாதிரியான திசாபுத்தி நடக்குதுங்கிறத பொறுத்து இந்த விஷயங்களில் சில மாறுதல்கள், ஏற்றத்தாழ்வுகள் இருக்குங்க. ஜோதிடம் சம்மந்தப்பட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நம்மளோட அனுமன் அஸ்ட்ரோ அகாடமி சார்பாக நம்ம வந்து ஜோதிட வகுப்புகள் எடுத்துகிட்ருக்கோங்க ஆன்லைனில். விருப்பம் இருக்கிறவங்களும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாங்க. நன்றி, வணக்கம். இந்த
வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் தெய்வீக தேடல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க.